கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஜீசஸ் விக்டரி மினிஸ்ட்ரியுடைய இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுசாமி ஆசீர்வதிப்பாராக. சாலமோனின் உன்னத பாட்டு புஸ்தகம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து, உலகம் உண்டானது முதல் இந்நாள் வரை ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களில் சாலமோனை போல ஒரு ஞானி இருந்ததும் இல்லை, இனி ஒரு ஞானி பிறக்கப் போவதும் இல்லை. அப்படிப்பட்ட சாலமோன் ஞானி இந்த உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் மிகவும் அழகாய் உன்னத பாட்டை எழுதி வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெண்மையானவர் மட்டுமல்ல, சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். இயேசு கிறிஸ்து 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாக இருக்கிறது, ரேடியன் அண்ட் ருடி. அவர் தலைமையில் சுருள் சுருளாயும் காகத்தை போல கருமையாயும் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும். அதாவது கண்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாருனாக்கா, தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா எப்படி இருக்குமோ அந்த புறாக்களை போன்ற கண்களுக்கு ஒப்பான கண்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடையவராக இருக்கிறார். பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவளுமாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள், அவருடைய கன்னங்கள் அவருடைய கன்னங்கள் எப்படி இருக்குதுனாக்கா, கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்குது என்று சொல்கிறார். மிகவும் வாசனை உள்ள புஷ்பங்களைப் போல அவருடைய கன்னங்கள் காணப்படுகிறது. அவருடைய உதடுகள், அவருடைய கர்த்தருடைய உதடுகள், லிப்ஸ் லீலி புஷ்பங்களை போன்றது. வாசனை உள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உதடுகளிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது என்று சாலமோன் ஞானி இந்த உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்திலே மிகவும் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், அதாவது கர்த்தருடைய கரங்கள், அவருடைய ஆர்ம்ஸ் எப்படி இருக்குதுங்க, படிகை பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது. கர்த்தருடைய அங்கம், இயேசு கிறிஸ்துடைய அங்கம் எப்படி இருக்கிறதுன்னா, இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல இருக்கிறது. எப்படியெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த சாலமோன் ஞானி உன்னத பாட்டுடைய புஸ்தகத்திலே வர்ணிக்கிறாரே பாருங்கள். அதை மிகவும் அது ரொம்ப இனிமையாக இருக்கிறது, மிகவும் அழகாக அது காணப்படுகிறது. அதாவது கர்த்தருடைய கால்கள், அவருடைய லெக்ஸ் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் இருக்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல இருக்கிறது. கர்த்தருடைய ரூபம், அதாவது இயேசு கிறிஸ்துடைய அப்பீரன்ஸ் எப்படி இருக்குதுன்னா, லீபனோனை போலவும் கேதிரிக்களைப் போலவும் மிகவும் சிறப்பாய் காணப்படுகிறது என்று சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். அதாவது கர்த்தருடைய வாய், அவருடைய மவுத் மிகவும் மதுரமாக இருக்கிறது. அவருடைய இயேசு கிறிஸ்துடைய வாய் எப்படிப்பட்டதுனாக்கா, மதுரம் நிறைந்த அவர் வாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய அவர் முற்றிலும் அழகுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மிகவும் அழகுள்ளவர். இவரே என்னுடைய நேசர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இவரே என்னுடைய நேசர். எருசலேமின் குமார்த்திகளே, இவரே என் நேசர். ஹீ இஸ் மை லவர், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் என்று இந்த சாலமோன் ஞானி மிகவும் அழகாய் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்திலே அவருடைய வர்ணிக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, அவருடைய லவ், அவருடைய நேசம் எப்படிப்பட்டதுன்னா, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக் கொள்ளும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் 7வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் சொல்லும் பொழுது, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம், இயேசு கிறிஸ்துடைய நேசம் மரணத்தை போல் வலிது. எப்படி மரணம் வலிமையாய் காணப்படுகிறதோ அப்படித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நேசமும் மிகவும் வலிதாய் காணப்படுகிறது. நேச வைராக்கியம்
பாதாளத்தை போல் கொடிதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற அந்த வைராக்கியம், நேச வைராக்கியம் அப்படி இருக்கிறதுனாக்கா பாதாளத்தை போல் கொடிதாக இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும், இயேசுடைய நேசத்தினுடைய தழல் அக்கினி தழலும், இயேசு கிறிஸ்துடைய நேசத்தினுடைய ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. அந்த நேசத்தில், அதாவது உலகத்தில் உள்ள தண்ணீர்கள் எல்லாம் அந்த ஊற்றினாலும் அந்த நேசத்தை, அந்த அன்பை அணைக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள எத்தனை நதிகள் இருந்தாலும், எத்தனை கடல் நீராக இருந்தாலும், எத்தனை ஆறுகளுடைய நீராக இருந்தாலும் அந்த நேசத்தை, இயேசு கிறிஸ்துடைய நேசத்தை அதாவது தணிக்க மாட்டாது. ஒரு மனிதன் தன் வீட்டில் உள்ள ஆசைகளை எல்லாம், அவனுக்கு இருக்கிற மனிதனுக்கு இருக்கிற மணி, அவனுடைய ப்ராப்பர்ட்டி, அவனுடைய திங்ஸ், ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆசைகளெல்லாம் நேசத்துக்காக, இயேசு கிறிஸ்துடைய அன்புக்காக, இயேசு கிறிஸ்துடைய நேசத்துக்காக, இயேசு கிறிஸ்துடைய பாசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அஸ்ரை பண்ணப்படும். உலகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறந்த அன்பு வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பு தான். அந்த ஆண்டவராக இயேசு இன்னும் சொல்லப்போனால் அவர் கல்வாரியில் மனுக்குலத்துக்காக தன்னுடைய கடைசி ஒரு சொட்டு இரத்தத்தையும் கடைசி ஒரு சொட்டு தண்ணீரையும் சிந்தி இந்த ரட்சிப்பை கொடுத்த அந்த நேச வைராக்கியமாறு இந்த உலகத்தில் எந்த நேசமும் இல்லை என்று இந்த சாலமோன் ஞானி இந்த உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்திலே மிகவும் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சாலமோன் ஞானி, அதாவது பொயட், தன்னுடைய கவிதையினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வர்ணிக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு சாமி ஆஸ்வதிப்பாராக. God bless you.